வணக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என லோக்போல் கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணி 40.10% வாக்குகளுடன் 181 தொகுதிகள் முதல் 189 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக கூட்டணி 29% வாக்குகளுடன் 38 தொகுதிகள் முதல் 42 தொகுதிகள் வரை மட்டுமே வெல்லும் என கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக களம் காண இருக்கிறது. இந்த தேர்தலில் 23.9% வாக்குகளுடன் 8 முதல் 10 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு என்றும், நாம் தமிழர் கட்சி 4.9% வாக்குகள் பெறும் எனவும், ஆனால் ஒரு இடங்களை கூட நாம் தமிழர் கட்சி பெறாது எனவும் தற்பொழுது கருத்து கணிப்பில் தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதே போன்று முதல்வர் வேட்பாளராக யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்ற கருத்து கணிப்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு 41% வாக்குகளும், எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 24.1% வாக்குகளும், தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு 27.1% வாக்குகளும் கிடைத்திருக்கின்றன. தற்பொழுது முதல்வர் வேட்பாளர் தேர்வில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் விஜய் அவர்களை விரும்புவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இபிஎஸ் அவர்களுக்கு 3வது இடமே கிடைத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு 7.8% வாக்குகள் மட்டுமே கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் திமுக தொடர்ச்சியாக 2வது முறை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இதற்கு முன்பு 1970 தான் தற்பொழுது திமுக 2வது முறையாக ஆட்சியை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக ஆட்சியை அமைப்பார் என்றும் தற்பொழுது லோக்போல் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பில் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 1,17,000 பேரிடம் இந்த கருத்து கணிப்பானது நடத்தப்பட்டு இருக்கிறது. தொகுதிக்கு 500 பேர் வீதம் சராசரியாக கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது இளைஞர்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் யார், அதே போன்று இளைஞர்கள் அதிக அளவில் விரும்பக்கூடிய அந்த ஆட்சி எது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை முன்வைத்தும் இந்த கருத்து கணிப்பானது நடைபெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று விரைவில் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் அவர்களை பார்த்தோம்னால் மு.க.ஸ்டாலின் அவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் இந்த கருத்து கணிப்பின் வாயிலாக தகவல் வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளும் தொடர்ந்து வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது. லோக்போல் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அடுத்தடுத்து என்டிடிவி, அதே போன்று இந்தியா டுடே, டி ஓட்டர்ஸ் உள்ளிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.